எஸ்மார்ட் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. கிராஸ்ப், எக்ஸ்ப்ளோர், வென். அனைவருக்கும் இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள். இன்றைக்கி ஒரு நல்ல டாப்பிக்கோட இந்த வீடியோவை நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம். Chapter 5 Parallel and Intersecting Linesல 5th டாபிக் 5.5 Transversal. இது ரொம்ப 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 இம்பார்ட்டண்ட்டான டாபிக். டிரான்ஸ்வர்சல் தான் பேஸ் இனி வரக்கூடிய எல்லா டாபிக்ஸ்க்கும் ஹையர் கிளாஸ்க்கும். இந்த டிரான்ஸ்வர்சல் போன எடிஷன்லேயுமே ரொம்ப டீட்டெயில்டாக படித்தோம். ஸோ இந்த எடிஷன்லேயுமே ரொம்ப டீட்டெயில்டாக தான் இருக்குது. இந்த டைப்ஸ் ஆஃப் ஆங்கிள்ஸ், ஒரு டிரான்ஸ்வர்சல்னால் என்ன, எல்லாமே நம்ம ஆல்ரெடி ஆக்சுவலி கான்செப்ட் வீடியோவில் லாஸ்ட் எடிஷன்லேயே டிஸ்கஸ் பண்ணிட்டோம். இன்கேஸ் அந்த மாதிரி எனக்கு டீட்டெயில்டாக ஒரு கம்ப்ளீட் பேக்கேஜ் தான் வேணும், நான் லாஸ்ட் எடிஷன் வீடியோவுடைய லிங்க்கையும் நான் இங்கே டேக் பண்ணுறேன். ஸோ நீங்கள் அதையும் செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ லாஸ்ட் எடிஷனில் இருந்த அதே டாபிக்ஸ் தான் இந்த இயரும் இருக்குது. பட் நம்ம ஒரு வேறு ஸ்பிளிட்டில் படிக்க போகிறோம். ஸோ லாஸ்ட் இயர் டிரான்ஸ்வர்சல்னு ஒரு சாப்டர் பேரே டிரான்ஸ்வர்சல்னு இருந்துச்சு. இங்கே இந்த பேரலல் அண்ட் இன்டர்செக்டிங் லைன்ஸ்ன்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஆட் ஆன் டாபிக்ஸோட டிரான்ஸ்வர்சலை டீட்டெயிலாக படிக்க போகிறோம். பட் கான்செப்ட், அந்த லாஜிக் எல்லாமே சேம் தான். ஸோ நீங்கள் லாஸ்ட் எடிஷன் வீடியோ இங்கே டேக் பண்ணியிருக்கிறதையும் செக் பண்ணி பார்க்கலாம். நவ் லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். ஸோ நம்ம லாஸ்ட் வீடியோவில் ஒரு லைன் இன்டர்செக்ட் பண்ணுறது என்னன்னு பார்த்தோம். எந்த ஆங்கிள் இன்டர்செக்ட் பண்ணாது, பெர்பெண்டிகுலர் லைன் இதெல்லாம் டிஸ்கஸ் பண்ணோம். இன்டர்செக்ட் பண்ணலைன்னா பேரலல் லைன் தெரிஞ்சுக்கிட்டோம். இப்போ டிரான்ஸ்வர்சல் அப்படிங்கிறது ரெண்டு லைன் இருக்கும். இந்த ரெண்டு லைனையுமே காமனாக ஒரு லைன் இன்டர்செக்ட் பண்ணும். ஸோ இந்த லைனுக்கு பேர் தான் டிரான்ஸ்வர்சல். ஸோ when a line intersects two or more lines at distinct points, then it is called a transversal. A line that intersects two or more lines at distinct point. So இதுதான் at distinct points, இதுதான் டிரான்ஸ்வர்சல். ஸோ இப்போ இந்த டிரான்ஸ்வர்சலால் நமக்கு 8 ஆங்கிள் ஃபார்ம் ஆகும். 1 2 3 4 அண்ட் இங்கே ஒரு 5 6 7 8. ஸோ இப்போ இது லைன் எல், லைன் எம் வச்சுக்கலாம். ஸோ என்னங்கிறது டிரான்ஸ்வர்சல். அது லைன் எல்லையும் எம்மையும் இன்டர்செக்ட் பண்ணி 8 டிஃப்ரெண்ட் ஆங்கிள்ஸ் ஃபார்ம் ஆயிருக்கு. இந்த ஆங்கிள்ஸ் எல்லாம் நம்ம டிஃப்ரெண்ட் கேட்டகரியாக பிரிப்போம். லைக் கரஸ்பாண்டிங் ஆங்கிள்ஸ், அப்புறம் ஆல்டர்னேட் ஆங்கிள்ஸ், இதில் வெர்டிக்கலி ஆப்போசிட் ஆங்கிள்ஸும் இருக்குது, லீனியர் பேர் இருக்குது. இது நம்ம லோவர் கிளாஸ்லேயே படிச்சிருப்போம். அப்புறம் ஆங்கிள்ஸ் ஆன் தி சேம் சைட் ஆஃப் தி டிரான்ஸ்வர்சல், ஆங்கிள்ஸ் ஆன் தி சேம் சைட், இதெல்லாம் டிரான்ஸ்வர்சலுக்குன்னு ஸ்பெசிஃபிக்காக இருக்கக்கூடிய ஆங்கிள்ஸ். பட் வெர்டிக்கலி ஆப்போசிட் ஆங்கிள்ஸ் அண்ட் லீனியர் பேரும் இதில் இருக்கும். ஸோ இந்த டைப்ஸ் ஆஃப் ஆங்கிள்ஸ், கரஸ்பாண்டிங் ஆங்கிள்ஸ்னால் என்னென்ன, ஆல்டர்னேட் ஆங்கிள்ஸ்னால் என்ன, அப்புறம் இதுலேயுமே இன்னொன்று இன்டீரியர் ஆங்கிள், எக்ஸ்டீரியர் ஆங்கிள், கோ இன்டீரியர் ஆங்கிள், இந்த மாதிரியும் நிறைய ஆங்கிள்ஸ் இருக்குது. அதாவது 8 ஆங்கிள்ஸை கோ இன்டீரியர் ஆர் கோ எக்ஸ்டீரியர், ஸோ இந்த மாதிரி நிறைய ஆங்கிள்ஸ் இருக்குது. நம்ம இந்த 8 ஆங்கிள்ஸ் இந்த டைப்ஸ்லாம் நம்ம பிரிச்சுட்டு ஒவ்வொன்றுத்துக்கும் ஒவ்வொரு ப்ராப்பர்ட்டி நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம் நம்மளுடைய நெக்ஸ்ட் டாபிக்ஸ்லாம். அதாவது கரஸ்பாண்டிங் ஆங்கிள்ஸ் ஆர் ஈக்குவல், ஆல்டர்னேட் இன்டீரியர் ஆங்கிள்ஸ் ஆர் ஈக்குவல், அந்த மாதிரி எல்லா ப்ராப்பர்ட்டிஸும் நம்ம டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ணுவோம். நம்ம லாஸ்ட் எடிஷன்லேயே அது கான்செப்ட் வீடியோவில் ஃபுல்லாக டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம் எக்ஸாம்பிள்ஸோட. நீங்கள் அந்த வீடியோ செக் பண்ணி பார்த்தா தெரியும். ஸோ இப்போது 2 இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க. லைக் is it possible for all the 8 angles to have different measures? ஸோ எல்லா 8 இதில் இருக்கக்கூடிய 8 ஆங்கிளுமே டிஃப்ரெண்ட்டாக இருக்குமா அப்படின்னு கேட்டால் நோ. ஏன் அப்படின்னா நமக்கு ஆல்ரெடி தெரியும் வெர்டிக்கலி ஆப்போசிட் ஆங்கிள்ஸ் ஆர் ஈக்குவல். ஸோ அப்படி இருக்கும்போது ஆங்கிள் 5ம் ஆங்கிள் 7ம் கண்டிப்பாக ஈக்குவலாக இருக்கும். அதே மாதிரி ஆங்கிள் 6ம் ஆங்கிள் 8ம் ஈக்குவலாக இருக்கும். சிமிலர்லி மேலே இருக்கக்கூடிய ஆங்கிள் 1 அண்ட் ஆங்கிள் 3 கண்டிப்பாக ஈக்குவலாக இருக்கும். அண்ட் ஆங்கிள் 2 அண்ட் ஆங்கிள் 4 ஈக்குவலாக இருக்கும். பிகாஸ் வெர்டிக்கலி ஆப்போசிட் ஆங்கிள்ஸ் ஆர் ஈக்குவல். ஸோ இந்த கேஸில் கண்டிப்பாக 8 ஆங்கிளும் டிஃப்ரெண்ட்டாக இருக்க முடியாது. அட்லீஸ்ட் ஒரு 5 ஆங்கிள்ஸ் அது ஈக்குவலாக இருக்குமா அப்படின்னு கேட்குறாங்க. அதாவது ஆங்கிள்
அதாவது ஆங்கிள் 6, 5, 4, 3, 2 இந்த ஒரு 5 ஆங்கிள் அது ஈக்குவலாக இருக்குமான்னு கேட்குறாங்க. இதுவுமே நோ, பிகாஸ் நமக்கு ஆல்ரெடி தெரியும் ஆங்கிள் 2 ஆங்கிள் 4 ஈக்குவல். ஏன்னா வெர்டிகலி ஆப்போசிட் ஆங்கிள்ஸ் ஆர் ஈக்குவல். அது நம்ம லோவர் கிளாஸஸ்லேயே படிச்சிருக்கோம். ஸோ ஒரு டிரான்ஸ்வர்ஸலை பொறுத்த வரைக்கும் மேக்ஸிமம் 4 டிஸ்டிங்க்ட் ஆங்கிள்ஸ் மட்டும்தான் இருக்க முடியும். ஸோ 8 ஆங்கிள் அதை ஃபார்ம் பண்ணால் கூட அதில் மேக்ஸிமமாக 4 ஆங்கிள் தான் டிஃப்ரெண்ட் மெஷர்மெண்ட்ஸில் இருக்க முடியுமே தவிர அதிகபட்சம். ஆல்சோ டசன்ட் மீன் கண்டிப்பாக 4 இருக்கும்னு கிடையாது. மேக்ஸிமம் 4 டிஸ்டிங்க்ட் ஆங்கிள்ஸ் இருக்கலாம், பட் அதுவுமே இல்லாமல் கூட இருக்கலாம். இதுலேயுமே இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஆங்கிள் 1 ஆங்கிள் 2 90 டிகிரின்னு வச்சுப்போமே. இப்போ இந்த டிரான்ஸ்வர்சல் கிராஸாக கட் பண்ணாமல் ஸ்ட்ரெயிட்டாக இப்படி ஸ்ட்ரெயிட்டாக கட் பண்ணியிருக்கனா இங்கே பர்பெண்டிகுலர் ஆகிடும். ஸோ இது 90னா ஆப்போசிட்டும் 90, லீனியர் பேரில் இதுவும் 90 இதுவும் 90, அப்போ எல்லாமே 90 ஆகிடுங்கும் போது அந்த டிஸ்டிங்க்ட் ஆங்கிள்ஸே இருக்காது. பட் அதிகபட்சம் ஒரு 4 டிஃப்ரெண்ட் ஆங்கிள்ஸ், அதாவது யூனிக் டிஸ்டிங்க்டான ஆங்கிள்ஸ் இருக்கலாம் அப்படிங்கிறது தான் டிரான்ஸ்வர்சலை பொறுத்த வரைக்கும். ஸோ இந்த 8 ஆங்கிள்ஸை யூஸ் பண்ணி தான் எல்லா சம்ஸும் கேட்பாங்க. அண்ட் இதுக்கு ரிலேட்டடான ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாமே நம்ம அப்கமிங் வீடியோஸில் ஒவ்வொரு டாப்பிக்கு கீழே டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ டிரான்ஸ்வர்சலோட பேஸ் இது தான். பட் ப்ளீஸ் டூ செக் இட் அவுட் தி ஓல்டர் வெர்ஷன் வீடியோ. அதில் கம்ப்ளீட் ஒரு ஃபுல் பேக்கேஜாக வித் எக்ஸாம்பிள்ஸ் நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். அடுத்து நெக்ஸ்ட் வீடியோவில் வேற ஒரு டாபிக் டிஸ்கஸ் பண்ணலாம். தேங்க்யூ. இந்த வீடியோவை பார்த்த அனைவருக்கும் நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் எல்லோரோட பெனிஃபிட்டுக்காகவும் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்புறம் எந்த அப்டேட்ஸும் மிஸ் பண்ணாமல் இருக்க அந்த நோட்டிஃபிகேஷன் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள்.